ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித்திபங்கள் அவைன். ஸோ இன்னைக்கு என்ன அவரோட பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐஓசிஎல் இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் 2 நாட்களுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 20ஆம் தேதி இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஐஓசிஎல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்தா நம்மளுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 400 வகையான காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல 30+ பணியிடம் கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 2/8/2024 நீங்க அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும் சொல்லிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நான் எக்ஸிகியூட்டிவ் பர்சனல் போஸ்டிங்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி தான் நண்பர்களே இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 வகையா இந்த போஸ்டிங்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ரெஃபினரேஷன் டிவிஷன் அண்ட் பைப்லைன் டிவிஷன் சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரியில ரெஃபினரேஷன் டிவிஷன் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 4th ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் PNU O and M போஸ்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, ஜூனியர் கண்ட்ரோல் அனலிஸ்ட் கொடுத்திருக்காங்க, ஜூனியர் இன்ஜினியரிங்ல அசிஸ்டன்ட் 4th கேட்டகரியில ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா இதுக்கு 400 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா SC, ST, MBC, BC, OC பிளஸ் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் வீக் பர்சன், பெர்சன் டிசபிலிட்டி. சோ இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடும் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பைப்லைன் போஸ்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் T&I அது கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் அட்டெண்ட் இந்த போஸ்டிங்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டேட் வைஸா தான் இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க பேன் இந்தியா லெவல்ல எந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் போட்டாலும் நீங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் ரொம்ப கம்மியா தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி OB சர்டிபிகேட் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். பிளஸ் பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி போஸ்டிங்ஸும் பாத்தீங்கன்னா எந்தெந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு மினிமம் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங். சோ இந்த 2 கேட்டகரி லெவல்ல படிச்சிருந்தாலே போதும். பட் இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிள். பிளஸ் இதுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பைப்லைன் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் மேண்டேட்டரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அட்டெண்டர்ல பாத்தீங்கன்னா 14 வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியனுக்கு 2 காலி பணிகளும், எலக்ட்ரானிக் மெக்கானிக் 2 காலி பணிகளும், ஃபிட்டருக்கு 2, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் 2, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல் 2, கெமிக்கல் பிளான்ட்டுக்கு 2, அதுல கிரைண்டருக்கு 2, மெக்கானிக்கம் ஆபரேட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கு 2, டர்னருக்கு 2, ஒயர்மேனுக்கு 2, டிராட்ஸ்மேன் மெக்கானிக் 2, மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் 2, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ESM 2, மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனருக்கு 2, மெக்கானிக் டீசலுக்கு பாத்தீங்கன்னா 1. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அட்டெண்டர்ல பாத்தீங்கன்னா 14 காலி பணியிடங்களே உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிருக்காங்க. சோ மெயினா பாத்தீங்கன்னா BE முடிச்சாலும் சரி, MBA முடிச்சாலும் சரி, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, லா எடுத்து படிச்சிருந்தாலும் சரி, MCA எடுத்து படிச்சிருந்தாலும் சரி, சோ PhD முடிச்சிருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ளதான் கொடுத்திருக்காங்க. மினிமம் பாத்தீங்கன்னா 60% மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரெஃபினரிஸ்ல ஜூனியர் கேட்டகரி லெவலுக்கும் பாத்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
சோ ஃபைனலா வந்து சொல்றோம் 2/8/2024 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் வந்து 25 வயசுல இருந்து அப் டு வந்து 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஜூனியர் கேட்டகரி லெவலுக்கு எந்த மாதிரி இருக்கும், இன்ஜினியரிங் கேட்டகரி லெவல் இருக்கும், அசிஸ்டன்ட் கேட்டகரி லெவலுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தனித்தனியே வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 25,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,05,000 வரைக்கும் வந்து சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. So thank you friends, thank you so much, all the best for your career.